ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க, என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, வேண்டாம், விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க, வேண்டாம். வணக்கம் மக்களே, கிரைம் பேட்ரோல் சத்தார்ல இன்னைக்கு பார்க்க போற எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 30 நாள் 30 கதைகள் அப்படின்ற இந்த தொடர் கதையில மனசையும் மூளையையும் பதற வைக்கிற ஒரு கேஸை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கேஸ்ல அவங்க சூப்பர்விஷனை சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இருக்க போறது ஃபேமஸான ரிப்போர்ட்டர் சாஹில் ஜோஷி. வணக்கம், நான் தான் ஷாகில் ஜோஷி. கிரைம் பெட்ரோல் ஷட்டர்க்ல இன்னைக்கு நான் திரும்பவும் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கேட்காத ஒரு கேஸ கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதும் கேட்கறதும் ரொம்பவே முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நம்மளோட நகரங்கள் எல்லாம் ரொம்பவே வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. டெல்லி, கொல்கத்தா, சென்னை மாதிரியான இடத்துல மெட்ரோ சிட்டிஸ் சுத்தி சுத்தி வளர்ந்துகிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸும் உருவாகிட்டு இருக்கு. இந்த பெரிய பெரிய நகரங்கள்ல குற்றங்களும் ரொம்பவே பெருசா நடக்கும். குற்றங்களோட விளைவுகளும் ரொம்பவே மோசமா இருக்கும். இந்த குற்றங்கள் நகர வாழ்க்கையில பதட்டத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கான கதை நகரத்தோட வாழ்க்கைக்கு பயம்ன்ற புது விஷயத்தை எல்லாருக்கும் வரா மாதிரி பண்ணிடுச்சு. அக்கா, இனிமேயாச்சும் தயவு செஞ்சு இந்த டயரை மாத்துங்க, தினமும் பஞ்சர் ஆயிடுது. ஏய், இந்த தடவை கண்டிப்பா மாத்திடுறேன்டி. நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றீங்க. ஓட்டுறது நீங்க, ஆனா தள்ளிட்டு போறது நானு. இன்னைக்கு வாய்ப்பும் இருக்கு, இடமும் இருக்கு. என்ன வரியா? ஆனா அக்கா, இவங்களோட ஐடியா நல்லா இருக்குல்ல? நீ பேசாம வாய மூடிட்டு வா. அட அக்கா, ஹெல்ப் பண்றாங்கல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வண்டியை பஞ்சர் போடுறதுக்கு ஷெட் கொண்டு போக சொல்லுங்க. அக்கா நடந்து போயிடுவா, நீங்க என்ன கூட்டிட்டு போயிடுங்க. கண்டிப்பா. இங்க பாரு, நீ ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஷெட்டுக்கு போயிடு, சரியா? உட்காரு. நீ பின்னாடி உட்காரு, பைக்க நான் ஓட்டுறேன். அப்படியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிதா, பெண்களோட முன்னேற்றம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் பின்னாடியே நான் அமைதியா உட்காந்துட்டு வருவேன். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்றேன்னு உன்னோட அம்மாக்கும் தெரியணும் இல்லையா? ஆண்டி, உங்க பையன் என்ன தினமும் கஷ்டப்படுத்துறான். நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், உங்களால திருத்த முடியலன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு தான் போவேன். உங்க பையனை திருத்திடுங்க. அத கூட. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சோனா, நீ இன்னைக்கு பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உன்னை செலக்ட் பண்ண வைக்கும். இன்னைக்கு கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். வெரி குட். 15 நிமிஷத்துல நீ வந்து சேர்ந்துரு. I will see you there. சோனா, இன்னைக்கு உன்னை என்னால கூட்டிட்டு வர முடியாத. ஏன்னா ஸ்கூட்டியோட டயர் மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சுடி. அக்கா, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சோனா, நீ இன்னும் அந்த ஃபுட் ஸ்டால்ல தான் இருக்கியா என்ன? ஆமா. நான் அங்க என்னோட செப்பலை தைக்க கொடுத்திருக்கேன். நீ போகும்போது அதையும் வாங்கிட்டு போயிடு. என்ன?
சரி ஓகேக்கா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு சொன்னா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அக்கா அது சரி சோனா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். ஓகே பை. ஹலோ வீணா, சோனா வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல? வா, நம்ம 2 பேரும் வீட்டில் போய் பார்க்கலாம். அதுல் லைட்ஸ் ஆன்ல இருக்கு, கதவும் திறந்திருக்கு. சோனா வந்துட்டா போல இருக்கு. சோனா சோனா சோனா, என்னாச்சு? ஆமா நீங்களா? என்ன சோனா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நானும் அவளோட அப்பாவும் வரப்போறதா அவளுக்கு ஃபோன் பண்ணமே. இல்ல சோனா என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. சரி, இது யாரு? அம்மா, இவன் என்னோட ஃப்ரெண்டு ஆத்துல். சோனா காலேஜ்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வராததுனால நான் இவ கூட தான் போய் அவளை தேடிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. சோனா வந்துட்டாளா? அவ இங்க தானே இருக்கா? சோனா எங்க உள்ள இருக்கா? நீ என்ன பேசுற? சோனா இப்ப எங்கன்னு சொல்லு. அது வந்து எதுக்காக அழற? உங்க தங்கச்சி எந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா? சார் டிஜிஎல் காலேஜ்ல. சார் அவ காலேஜ் 4 மணிக்கே முடிஞ்சிடும் சார். அது ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தானே வரும். நீங்க அங்க போய் தானே எஃப்ஐஆர் போடணும். என்ன பேசுறீங்க சார்? 7 மணி நேரமா எங்க பொண்ணை காணோம். நீங்க இங்க இருந்து அங்க போக சொல்றீங்க? அதுதான் சார் ப்ரொசீஜர். நீங்க எஃப்ஐஆர் போடணும்னா ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். சார், இது பொண்ணு விஷயம் சார். சீக்கிரமா நீங்க எஃப்ஐஆர் போடலாம். ஏன் சார் தயங்குறீங்க? சட்டத்தை நீ எனக்கு சொல்லி தரியா? நீ சோனாக்கு யாரு? நான் வீணோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்ட்? சோனாக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏதாச்சும் காதல் பிரச்சனையா இருக்கலாம். பாய் ஃப்ரெண்டு கூட ஓடிட்டாலே என்னவோ, இப்ப அவளை துரத்திக்கிட்டு எங்களை போக சொல்றீங்க. சரிங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே சோனா நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்க டியூட்டியை பார்க்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? இங்க பாருங்க, எங்களுக்கான டியூட்டியை நீங்க சொல்லி தர வேண்டாம். சோனா மேஜர். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. வழி விடுங்க. சோனா! சோனா! ஐயோ! சோனா! சார், 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 எஸ்ஐ லைன்ல இருக்கார் சார். ஜெய்ஹிந்த் சார். சாந்தனு, உங்க ஏரியால ஒரு பாடி கிடைச்சிருக்கு. என்ன ரிப்போர்ட்? ஹலோ 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 சாந்தனு சார், உங்க குரல் கேட்க மாட்டேங்குது. நான் திரும்ப கால் பண்றேன் சார். சாந்த், போன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாடி எங்க கிடைச்சதுன்னு சொல்லலாம்ல? சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வந்தது. இன்ஃபர்மேஷன் இப்பதான் கிடைச்சது சார். அதை உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள எஸ்ஐ சாரே கால் பண்ணிட்டாரு. சார், இது ரேப் அண்ட் மர்டர் கேஸ் சார். வா, நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பணத்தை தொடாதீங்க. இது ஒண்ணு போட கிடையாது. என்னோட தங்கச்சி. நீங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் முதல்ல எடுத்துக்கல. இப்போ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறீங்க. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க, போங்க. ஜெய்ஹிந்த் சார். சாந்தனு, கிரைம் சீனுக்கு போயிட்டீங்களா? சார், நாங்க ஸ்பாட்ல தான் இருக்கோம். இத பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு சார். ஆக்சிடென்ட்டா? ஆர் யூ ஷூர்? ஆமா சார், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் சார். ஜெய்ஹிந்த் சார். சஞ்சனா, சாந்தனுக்கு போன் போக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அவட்ட போன் கொடுக்குறீங்களா? சார், அவர் என் கூட இல்ல. நான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சிட்டி ஹாஸ்பிட்டலா? எஸ் சார். சார், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். சாந்தனு சார் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லல. சார், இது ஆக்சிடென்ட் கிடையாது சார். சார், அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க சார். அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாங்க சார். சாந்தனு எங்க? சார், இன்னும் அவர் வரல சார். இங்க பாருங்க, எங்க டீமால கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் எந்த தவறும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை நம்புங்க. சோனா காலேஜில் இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேத்து அவங்க எங்க போனாங்கன்னு
உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார் எல்லாமே என்னோட தப்பு தான் சார். நான் தினமும் காலேஜ்ல இருந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ஆனா நேத்து நான் போகல. சோனாவை யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? நேத்து அவ காலேஜ்ல பேட்மிண்டன் மேட்ச் இருந்தது சார். கண்டிப்பா அவ செலக்ட் ஆயிருப்பா சார். நான் போன்ல பேசும்போது அவ என்னமோ ரொம்ப பதட்டமா இருந்த மாதிரி இருந்தா சார். சரி ஓகேக்கா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்னாச்சு சொன்னா ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? எதை நினைச்சு அவங்க பதட்டமா இருந்தாங்க? அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவே இல்ல சார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலான்னு நான் சொன்னேன் சார். ஆனா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் சாயந்தரம் ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். என்ன? ஜெய் 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 ஹிந்த் சார். சார் உங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்கலான்னு இருந்தேன் சார். அப்டேட் நான் உனக்கு கொடுக்குறேன். நேத்து அந்த பொண்ணோட ஃபேமிலி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா நீ அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே இல்லை. ஆக்சிடென்ட்னு சொல்ற. ஆக்சிடென்ட்னா எப்படி? How do you know? சார் அது வந்து என்னையா அது இது ஆக்சிடென்ட்னு சொல்லி இந்த கேஸை முடியலான்னு பாக்குறியா? ஒரு பொய்யை மறைக்க பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்க. சார் நான் Shut up. உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். நேகா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகில்லம்மா. அடம்மா, நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் விடுங்க. இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? நான் தான் சொன்னேன்ல இந்த பையன்கிட்ட பேசாதேன்னு. இவன் என்னோட கலீக், தப்பானவெல்லாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே, பை பை பை. சார் டெட் பாடி இங்க தான் கிடக்குது சார். இங்க பக்கத்துல சிசிடிவி கேமராவும் இல்ல. ஆனா அந்த பொண்ணை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகும்போது அவ உயிரோட இருந்ததா அவ ஃபேமிலி சொல்றாங்க. சார் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நான் வரதுக்குள்ள அவங்க ஃபேமிலி ஆளுங்க பாடியை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். நாங்க செக் கூட பண்ணவே இல்லை. பாடியை யார் யார் பார்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். நீங்க ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணு உயிரோட இருந்ததா? அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு சார். அப்பா உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தர்ணா கேண்டில் மார்ச்னு எல்லாரும் ஒண்ணு சேர்றீங்க, ஏதாவது புரட்சியை கொண்டு வர்றீங்க. ஆனா அந்த விக்டிம் இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் அவங்களை ஹாஸ்பிடல் கொண்டு போகணும்னு தோணவே இல்லை. சார், அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா வீட்டாளுங்க என்ன சொல்றாங்கன்னா அவ உயிரோட தான் இருந்திருக்கா. கிரிமினல் யாரா இருந்தாலும் அவளை ஏன் உயிரோட விட்டு வச்சான்? சோனா காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரும்போது எதையோ நினைச்சு டென்ஷனா இருந்திருக்கா. சரி ஓகேக்கா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு சொன்னா நீ ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? ஒருவேளை அவளுக்கு யார் கூடயாவது பிரச்சனை. பிரமாதமா இருக்கு. ரா ஃபுட்டேஜ் தான் இது. இந்த மாதிரி லீக் வீடியோஸ் கொடுக்கறவங்கள எனக்கு தெரியும் மச்சி. எல்லாமே ரா ஃபுட்டேஜ் தான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய் வரா. பாத்தியாடா அவள? இனிமே வீடியோ எல்லாம் வேண்டாம், லைவ்லயே பாத்துடலாம். இரு, நான் போறேன். வீணாக்கா எனக்கு எப்ப போன் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து நான் சோனாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். வீணா சோனா எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. காலேஜ்ல ஏதாவது நடந்துச்சா? இல்ல சார், அவ பேட்மிண்டன் மேட்ச் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். என்னாச்சு? கல்யாணி பேட்மிண்டன் பிளேயர் சார். கல்யாணியோட கை பிராக்சர் ஆயிட்டதுனால சோனா அவ கூட குவாலிஃபை மேட்சும் ஆட முடியல சார். அதனால சோனா ஈஸியா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டா சார். பசங்க யாராவது காலேஜ்ல சோனாவை ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல சார், எனக்கு என்னமோ அப்படி தோணல. என்னாச்சுன்னு தெரியல சார். நேத்து வரைக்கும் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகியிருந்த பொண்ணு அவ. ஆனா சோனாவோட அக்கா வீணா எதுக்காக உங்களால சோனாக்கு பிரச்சனைன்னு சொல்லணும்? இத பத்தி எனக்கு தெரியாது சார். ஒருவேளை பர்சனல் இஷ்யூ ஏதாச்சும் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான்.
வேற எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இல்ல சார். நேஹா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? எந்த கண்ட்ரோலும் இல்லாததால தான் இப்படி நடந்துச்சு. ப்ளீஸ், இந்த பிரச்சனை அமைதியா இரு. சார், சோனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் மூலமா சோனாவுக்கு கேங் ரேப் நடந்தது நிரூபணம் ஆயிடுச்சு. கேங் ரேப்பா? ஆமா சார். அவ பாடியில இருந்து 4 பேரோட DNA கிடைச்சிருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வீடியோ எடுங்க. 25ஆம் தேதி நைட்டு 10 மணி போல அவ இறந்திருக்கா. 25ஆம் தேதி அன்னைக்கு தான் அவ காணாம போயிருக்கா. சார், அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு சோனா போன்ல இருந்து கடைசி கால் அவளோட அக்காவுக்கு தான் போயிருக்கு. அப்ப சோனாவோட போன் மார்க்கெட்ல ஆக்டிவா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துலயே கிட்டத்தட்ட 5 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உட்கஷ் மார்க்கெட்டா? கிரைம் சீன் உட்கஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. போய் செக் பண்ண சொல்லுங்க. சார், எல்லா ஏரியாவையும் நல்லாவே செக் பண்ண சொல்லிட்டேன். மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொண்டு வர சொல்லிருக்கேன். சோனா ரைட் ஹேண்டட் பேட்மிண்டன் பிளேயர். அவளோட ரைட் ஹேண்ட் எலும்பை ட்விஸ்ட் பண்ணி உடைச்சிருக்காங்க. நமிதா காலேஜில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று நடந்ததா சொன்னா. அப்ப கல்யாணியோட கை பிராக்சர் ஆச்சு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அது உண்மையாவே எதிர்ச்சியா நடந்துச்சா இல்ல சதியா? டார்கெட் கல்யாணி மட்டும் இல்ல, சோனாவும் தான். ஒருவேளை இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சோனாவோட சம்பந்தப்பட்டிருக்குமோ? ஹலோ, நான் உனக்காக ரொம்ப பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ பார்த்தா அசந்து போயிடுவ. இந்த மாதிரி கேசஸ் மூலமா ஒரு கேள்வி எழுது. நம்மளுடைய நகரத்துல பெண்கள் உண்மையாவே பாதுகாப்பா இருக்காங்க. எல்லா கேஸ்லயும் குற்றவாளிகள் இந்த சவாலை தான் விடுறாங்க. இது வரைக்கும் இந்த கிரிமினல்ஸை போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கொலைகள், ரேப்புக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன, போலீஸ் எதையும் கண்டுபிடிக்கல. இந்த கேஸ் மூலமா சீனியர் இன்ஸ்பெக்டர் சாந்தனுவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது மூலமா போலீஸால விக்டிமோட ஃபேமிலி கிட்ட இருந்து நம்பிக்கையை ஜெயிக்க முடியும். ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸோட அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன சொல்ற? நீ நீ என்ன தப்பு பண்ண? சார், இதான் உத்கேஷ் மார்க்கெட். இங்க 4 மணிக்கு சிசிடிவில சோனா கேப்சர் ஆயிருக்கா. ஆனா இந்த இடத்தோட அடுத்த சிசிடிவில அவ இல்ல. பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குல்ல, அந்த ஃபுட் ஸ்டால் கடைக்காரங்கிட்ட விசாரிச்சா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இந்த மார்க்கெட்டோட மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொண்டு வர சொல்லிருக்கேன். அதையும் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். சார், 5 நாள் ஆச்சு, இன்னும் நீங்க கிரிமினலை பிடிக்கவே இல்ல. முதல்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவளை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் கிரிமினல் ஓடி போயிட்டான்னு சொல்லுவீங்களா என்ன? வேணா, நீங்க கவலைப்படாதீங்க. கிரிமினல்ஸ் நாங்க எப்படியாவது பிடிச்சிருவோம். ஆனா அதுக்கு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். சோனா ஏதோ ஒரு விஷயத்தால அப்செட் ஆயிருந்ததா சொன்னீங்க. எதனால அவங்க அப்செட் ஆயிருந்தாங்க? கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல. அதை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. சோனா கண்டிப்பா உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருப்பாங்க. சாரி சோனா, நீ இன்னும் அந்த ஃபுட் ஸ்டால்ல தான் இருக்கியா என்ன? ஆமா, நான் செப்பல் அங்க கொடுத்திருக்கேன் சோனா. நீ போகும்போது கண்டிப்பா அதை வாங்கிட்டு போயிடுனே. செருப்பு வாங்குறதுக்காக சோனா அனுப்புனீங்களா? ஆமா சார். அன்னைக்கு ராத்திரி சோனா அங்க போயிருப்பாளோன்னு நினைச்சு நாங்க அங்கேயே போய் பார்த்துட்டோம் சார். அண்ணா, அண்ணா, என் தங்கச்சி சோனா இங்க வந்தாளா? இல்லம்மா, இங்க வரலையே. இருமா, உங்க செருப்பை தச்சுட்டேன், இந்தாங்க. அவர் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி சொல்ல முடியாது சார். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சார். எங்க ஸ்ட்ரீட்ல விவேக், முகேஷ்னு 2 பசங்க இருக்காங்க சார். அவங்க தினமும் எங்களை டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோனா அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தா. என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுமா? தெரியும் சார். இவ டிஜிஎல் காலேஜ் பொண்ணு. இவ அப்பப்ப வருவா சார். இவ அக்கா தான் டெய்லி ஸ்கூட்டில வந்து கூட்டிட்டு போவாங்க சார். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 25ஆம் தேதி சாயங்காலமும் இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எங்க போனாங்க? சார், அன்னைக்கு அவ தனியா தான் இருந்தா. அவ இந்த பக்கம் போறத நான் பார்த்தேன். ஹலோ,
வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்க 2 பேரோட மொபைலையும் நாங்க செக் பண்ணோம். எந்த பொண்ணுங்களோட வீடியோஸ் அது? சார் அது வந்து அதை நாங்க இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணோம் சார். அதை பார்த்ததுன்னு உங்களுக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வந்துச்சு. சோனாவை ரேப் பண்ணிட்டு அப்புறம் அவளை கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல சார், நாங்க எதுவும் பண்ணல சார். உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. நாங்க எதுவுமே பண்ணல சார். இப்படி எல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்டானுங்க. அடிங்க. நான் சொல்றது உண்மைதான் சார். அன்னைக்கு சோனா மேடம் இங்க வரவே இல்லை சார். அந்த செருப்புமே இங்க தான் இருந்துச்சு. சார் முகேஷ் அண்ட் விவேக்கோட மொபைல்ல சோனாவோட வீடியோ எதுவும் கிடைக்கல சார். அவங்க வாயும் திறக்க மாட்டேங்கிறாங்க. திறப்பானுங்க. ஒருவேளை திறக்கலன்னா நாம திறக்க வைக்கலாம். இவங்க 2 பேரோட டிஎன்ஏவை ரேபிஸ்டோட டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாருங்க. ஒருவேளை இதுல உங்களுக்கு பங்கு இருக்குன்னா மத்தவங்க யாருங்கிறது தானா தெரிஞ்சிடும். சார் அந்த செருப்பு தைக்கிறவனும் இதே தான் சொல்றான். அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையா? நாம யாரையும் நம்ப முடியாது. அவனோட டிஎன்ஏவையும் வாங்குங்க. ஆனா அந்த ஃபுட் ஸ்டால்காரன் என்ன சொல்றான்னா, சோனா அன்னைக்கு சாயந்தரம் அங்கிருந்து ஜமால் ரோடு வழியா போனாலாம். அந்த கடை எக்ஸாக்டா ஆப்போசிட் ரோட்ல இருக்கு, அதாவது எம்ஜி ரோட்ல. அப்படின்னா சோனாவை அங்கதான் எங்கேயாவது கிட்னாப் பண்ணிருப்பாங்க. ஆனா சார் அது ஒரு பிஸி ரோடு. ஒருவேளை கிட்னாப்பிங் நடந்திருந்தா கண்டிப்பா யாராவது பார்த்திருப்பாங்க. ஒருவேளை பார்த்தே இருந்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. சோ அங்க போய் விசாரிங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய கேங் யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிங்க. ஓகே சார். ஹலோ, அட நான் தான் பார்த்துட்டேன்ல, நீங்களும் பாருங்க. சரக்கு பிரமாதமா இருக்கு. 1 லட்சத்துக்கு கீழே கொடுக்கவே முடியாது. சரி, நானே உனக்கு ஃபோன் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ அப்படியே பண்ணாதான் உனக்கு நல்லது. நான் என்னோட அம்மா கிட்ட போகணும். இங்க பாருங்க மேடம், உங்க பொண்ணோட நம்பருக்கு நான் கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். அவ அந்த பையன் ராகேஷோட விருப்பத்தோட தான் இருக்கேன்னு சொல்றா. ஆனா நீங்க என்னடான்னா அந்த ராகேஷ் கட்டாயப்படுத்தி தான் கூட்டு போனான்னு சொல்றீங்க. அவளை வேணும்னே மிரட்டி இப்படி எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க சார். சார், என் பொண்ணோட வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. வீணா, என்னாச்சு? என்ன நடந்து போயிட்டு இருக்க? ஸ்கூட்டி ஏதாவது பிரச்சனையா என்ன? வா, நான் டிராப் பண்றேன். ஆத்தர், நான் இதுக்கப்புறம் எப்போ உன்கிட்ட பேச மாட்டேன். சோனாவை இதுக்கப்புறம் என்னால ஏமாத்தவே முடியாது. சோனாவா? வீணா, சோனா இந்த உலகத்துல இல்ல. இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும். என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? நாங்க அம்மாவை பார்ட்டி கூட்டிட்டு போறோம். போலாமா? ஓகே. அட இருங்க. முதல் தடவை அம்மா மாதிரியே புடவை கட்டியிருக்கீங்க, அதனால இருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். ஓகே. தப்பு நம்ம 2 பேரோட தான். இவங்க 2 பேரையும் தனியா விட்டுருக்கவே கூடாது. ஊர்லயே வச்சிருந்திருக்கணும். அப்படி இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. சார் நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம். உத்கர்ஷ் மார்க்கெட், ஜமால் ரோட், எம்ஜி ரோட், சோனாவோட காலேஜ் ஏரியா, எல்லா இடத்துலயும். ஆனா எந்த இடத்துல இருந்தும் எந்த க்ளூவும் கிடைக்கல. சோனா அங்க இருந்து எந்த டைரக்ஷன்ல போனானே தெரியல. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோனாவோட லாஸ்ட் லொகேஷன் ஆன அந்த ஃபுட் ஸ்டால். ஃபுட் ஸ்டால்ல இருந்து அவ போன பக்கம் போனா எம்ஜி ரோடு. ஆனா ஃபுட் ஸ்டால்காரன் என்னடான்னா அவ ஜமால் ரோடுக்கு போனதா சொல்றான். இந்த ஃபுட் ஸ்டால்காரன் நம்மள சுத்த விடுறானா என்ன? அவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லவா? சோனா அங்க தினமும் போறான். அதனால இவனுக்கு சோனா மேல கண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சஞ்சனா சார், ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு சார். அன்னைக்கு பேட்மிண்டன் மேட்ச் இருந்திருக்கு சார். ஆனா சோனா அன்னைக்கு போகல சார். ஆனா சோனாவோட கோச் சோனா செலக்ட் ஆயிட்டதா சொன்னா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆன பொண்ணு சார் அவ. அப்ப என்னதான் விஷயம்? சார் ஃபிராக்சர் ஆச்சுல சார், அந்த கல்யாணி சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சார். அவன் பேரு அனிமேஷ். அவனுக்கும் சோனாவுக்கும் சுத்தமா ஆகாது. அப்புறம் இந்த அனிமேஷ் மிஸ்டர் சிவேந்திரோட பையன் சார். சார் எனக்கு கேம் நடக்கலன்றது உண்மைதான். ஆனா சோனாவோட அதுக்கு முந்தின இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ். முன்னாடி எங்க கிட்டயும் நல்லா பொய் சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா இந்த தடவை ஏதாவது மறைச்சீங்கன்னு வைங்க, தூக்கிடுவேன். இல்ல சார், உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். சார் உண்மை என்னன்னா என் மகன் அனிமேஷ்க்கு கல்யாணினா ரொம்ப பிடிக்கும்.
அதனால கல்யாணிக்கு அடிபடும் போது அது சோனாவால தான் நடந்துச்சுன்னு அவன் நினைச்சான். அவ கல்யாணி குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு இப்படி பண்ணதான் நினைச்சான். அது மட்டும் இல்லாம சோனாவை பழி வாங்குறதுக்காக அவன் டோப் டெஸ்ட்டுக்காக சோனாவோட வாட்டர் கேன்ல மயக்க மருந்தையும் மிக்ஸ் பண்ணிட்டான். நான் உன்னை என்னோட ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ நானும் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா நீ கல்யாணியோட கையை உடைச்சு என்ன பண்ணிருக்க தெரியுமா? போதும் நிறுத்து. இந்த அலிகேஷனை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் சிவேந்திர சார் கிட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க, நான் அவனுக்கு ரொம்ப நல்ல கிளாஸ் எடுத்துட்டேன். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு இப்ப புரிஞ்சிருக்கோம். அதனால ப்ளீஸ் அவனை மன்னிச்சிரு. இதோட விட்டுற. சார், நீங்க இவனோட ஃபாதர் மட்டும் இல்ல, எங்களோட கோச். இவனுக்கு எதிரா நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சோனா, உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா இவனோட ஸ்போர்ட்ஸ் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். என் பேச்சுக்காவது மரியாதை கூட. இவனை மன்னிச்சிரு. நான் மன்னிக்கலாம் மாட்டேன் சார். ஸ்போர்ட்ஸ் அகாடமில கண்டிப்பா நான் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்க பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக என் கம்ப்ளைண்ட எடுத்துக்கலன்னு சொல்லுவேன். சோனா இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே சோனாவை... இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அவ என்னோட ஸ்டூடெண்ட். நான் எதுவும் பண்ணல சார். அப்ப வேற யாரு? உன்னோட பையனா? சார் சார், நான் அவளை கன்வின்ஸ் பண்ணதான் சார் முயற்சி பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா போதும். ஆனா ஒத்துக்கல, அதனால இப்படி பண்ணிட்டீங்க. வேற யார் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா? நான் எதுவுமே பண்ணல சார். கணேஷ், இவனுக்கு புரியவை. சார் 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 சார், நான் அனிமேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணி கிட்ட பேசினேன். அவளும் அனிமேஷை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அனிமேஷன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் சிவேந்திரோட பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகலனாலும் இதை யாரு பண்ண வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். சார், நாங்க ஃபுட் ஸ்டால் ஓனரோட டிஎன்ஏவை சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கோம். ரிப்போர்ட் சீக்கிரம் வந்துடும் சார். ரிப்போர்ட் வர வரைக்கும் நாம காத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. டீம் மொத்தத்தையும் உள்ள கூப்பிடுங்க சார். இதுதான் ஃபுட் ஸ்டால். இங்க தான் சோனாவை கடைசியா பார்த்திருக்காங்க. இந்த எம்ஜி ரோடு அப்புறம் ஜமால் ரோட்ல இருந்து 7 ரோடு போகுது. இது ஒவ்வொன்றும் வேற வேற ஏரியாவுக்கு போகுது. அப்ப கிரைம் சீன் இந்த ஏரியால எங்கேயாவது தான் நடந்திருக்கணும். நாம எவ்வளவு தூரம் போக வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கிரைம் சீனை நாம தேடி கண்டுபிடிச்சாகணும். சார். இந்த பில்டிங்கோட பின்பக்கம் எம்ஜி ரோடு பக்கம் ஓப்பனா இருக்கு. ஒருவேளை இந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டு வழியா போனா இது எம்ஜி ரோடுக்கு ஷார்ட்கட். ஆனா சார், இங்க எப்பவுமே பூட்டு போட்டு தான் இருக்கும். ஆனா ஒருவேளை அன்னைக்கு இது திறந்துக்கலாம்ல. சார், இந்த செப்பல் என்னோட தங்கச்சிதுதான் சார். அப்படின்னா அன்னைக்கு சோனா எம்ஜி ரோடு போறதுக்காக இந்த பில்டிங் வழியா ஷார்ட்கட்ல போயிருக்கா. இல்ல சார், அவ வீட்ல கூட தனியா இருக்கவே மாட்டா. அப்படி இருக்கும்போது இங்க எப்படி சார்? சார், நிச்சயமா அவளை யாரோ கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்படி இருந்தா... ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சார், சில லேடிஸோட இன்னஸ் இருக்கு. அப்படின்னா இங்க சோனாவை மட்டும் இல்ல, இன்னும் பல பொண்ணுங்களை ரேப் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பில்டிங்ல தான் பல பெண்களை ரேப் பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் கிட்ட இதுக்கான எந்த பதிலுமே இல்ல. நம்ம நகரத்துல அந்த பயத்தை உண்டாக்கி இருக்க அந்த கிரிமினல்ஸ் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாத்துட்டு இருக்கேன். வா வந்து சாப்பிடு. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த பில்டிங் கிட்ட அதுலோட கடை இருக்கு. அதுல் யாரு? சார், இந்த அதுல் சோனா அக்காவோட வீணாவோட ஃப்ரெண்டு சார். இவன் சோனாவோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வீணாவோட வந்தான் சார். அன்னைக்கு பார்க்கும்போது அவனுக்கு தலையில அடிபட்டு இருந்தது. அப்படின்னா அதுல் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதுல் மேல மட்டும் இல்ல, சோனாவோட அக்கா வீணாவோட ஸ்டேட்மெண்ட்லயும் சந்தேகம் இருக்கு சார். நமக்கு அந்த மார்க்கெட்டோட இன்னும் சில ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. அதை நீங்க பார்த்தே ஆகணும். இங்க பாருங்க, வீணா அன்னைக்கு சாயந்தரம் அவளோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா. அதனாலதான் சோனாவை பிக்கப் பண்ண முடியலன்னு சொன்னா. ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாருங்களேன். சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவ அங்கதான் இருந்திருக்கா. திரும்ப திரும்ப யாருக்கும் போன் பண்ணிட்டே இருந்திருக்கா. சார், நான் சோனா கிட்ட போய் சொன்னது உண்மைதான் சார். ஆனா அவ
வந்தேன். ஆனா 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்க அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் தான் என்ன பாக்குறதுக்கு வர சொன்னா சார். ஆனா சார் அவங்க வரவே இல்லை சார். ஆனா அப்புறம் என்னாச்சு? எதுக்காக உங்க தங்கச்சி சோனா கிட்ட நீங்க அந்த மாதிரி போய் சொன்னீங்க? சார் நான் அதுல பாக்குறது சோனாக்கு சுத்தமா பிடிக்காது. அக்கா, இன்னைக்கு உங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா சோனா, அது போய் சொல்லாதீங்க. அதுல் கூட இருந்தீங்களா? நான் பார்த்தேன். ஆமா, அவன் கூட தான் இருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? அவனோட கடை சரியா போக மாட்டேங்குது. அவனுக்கு நீங்க காசு கொடுத்துட்டே இருக்கீங்க. அவன் உங்களை யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறான்னு ஏன் புரிய மாட்டேங்குது? உன்னை என்னமோ நீ ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டு இருக்கல. அதுல் எப்படிப்பட்டவன் இல்லன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அதுல பாக்குறத நீங்க நிறுத்தலன்னா நான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். சோனா நானும் அதுலும் சேரவே கூடாதுன்னு நினைச்சா. அதனால சார் நான் அதுல் கூட பிரேக்கப் கூட பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு அதுல் மேல சந்தேகம் இல்லையா? அவரு உங்க தங்கச்சி இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? சார் ப்ளீஸ், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார், என் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியை நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? சோனா உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சரி, ஒரு விஷயம் சொல்லு. அன்னைக்கு ராத்திரி எப்படி அவ்வளவு காயம் பட்டிருந்துச்சு? வேலைக்கு போன இடத்துல அவ்வளவு காயத்தை வாங்கிட்டு வந்தியா? ஐயோ இல்ல சார், நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க சார். முதல்ல உன்னோட DNA ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும். இன்னும் டைம் இருக்கு, மரியாதை உண்மையை ஒத்துக்க. சார், நான் உண்மையதான் சொல்றேன், எதுவும் பண்ணல. ஹலோ, சார், அந்த பில்டிங்ல சில லேடிஸோட இன்னஸ் கிடைச்சதுல அதுக்கான ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா யாரோட டிஎன்ஏவும் கிடைக்கல. அது ரொம்ப நாள் அங்கேயே இருக்கு போல இருக்கு. அதனால டிஎன்ஏ டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம். ஆனா சார், நாம கிரிமினல்ஸ் பிடிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்ல. ஆனா ஏதாச்சும் ஒரு வழியை தேடிதான் ஆகணும். அந்த ஏரியாவோட டம் டேட்டா எடுங்க. சோனாவோட கனெக்டடா இருக்கிற ஏதாவது சஸ்பிஷியஸ் கிடைக்கலாம். ஆனா சார், அது ஒரு ப்ராப்பர் மார்க்கெட் ஏரியா. டம் டேட்டால லட்சக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கும். இப்ப ஆரம்பிச்சாலும் பல மாசங்கள் ஆகலாம். ஏற்கனவே 1 மாசம் போயிடுச்சு. இந்த கேஸை நம்ம எப்படிதான் சால்வ் பண்ண போறோமோ தெரியல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன இது பண்ணிடாதீங்க. வேண்டாம், விட்டுருங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்திருக்கு. இந்த விசிட்டிங் கார்டு உங்களோட தானா? ஆமா சார், விசிட்டிங் கார்டு எங்களோட தான். எங்க கடை சரியா போகவே இல்லை, அதனால நாங்க அதை மூடிட்டோம். இந்த விசிட்டிங் கார்டை நீங்க யார் யாருக்கு கொடுத்தீங்க? சார், விசிட்டிங் கார்டை நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த நிறைய பேர் யாருன்னு நான் கேட்டேன்னா சொல்லுங்க. சார், அது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? சில பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் யாருக்கு நான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேனோ அவங்க பேர்லாம் நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன். அந்த டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். ஓகே சார், ஷூர். சார், சஞ்சய் நமக்கு கொடுத்த ஃபோன் நம்பர்ஸ் லிஸ்ட்ல ராகேஷ்னு ஒருத்தனோட நம்பர் இருக்கு. ஜவான் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? சார், ராகேஷ் அந்த ஏரியால ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கம்பெனி தான் சஞ்சய்க்கு ஸ்டாக் சப்ளை பண்ணுது. அந்த கம்பெனில நேஹான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. நேஹாவோட அம்மா ராகேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ராகேஷ் நேஹாவை கட்டாயப்படுத்தி அவன் கூட வச்சிருக்கான் அப்படின்னு. இந்த ராகேஷோட வீடு எங்க இருக்கு? ராகேஷ், நான் தான். நேஹாவையும் உங்களையும் நாங்க விசாரிக்கணும்.
சார் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். நேஹா அவ விருப்பப்படி தான் என் கூட இருக்கா. வேணும்னா நீங்க அவகிட்டே கேளுங்க. அவ மறுபடியும் அவன் அம்மா கூட போக விரும்பல. உங்க 2 பேரோட போன் ஒட்காஷ் மார்க்கெட் பக்கம் இருந்திருக்கு. அந்த பில்டிங் அங்கதான் இருக்கு. சோனாவே அங்கதான் ரேப் பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அட வா போலாம். தண்ணி குடிங்க. யார் அது? யார் அந்த வீடியோ எடுத்தது? சார் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 5 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு அவங்களோட முகம் ஞாபகம் இருக்கா? ஸ்கெட்ச் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, இவனை யாரு தெரியுமா? சார் இவன் சிக்கு இங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி லீவுக்கு போனான். அதுக்கப்புறம் ஆளு வேலைக்கே வரல சார். இப்போ இவன் எங்க இருக்கான்? சொல்லு, இந்த 4 பேர் யாரு? இவரு நசீர் அண்ணா. ஜாண்டி ரோட்ல இவருக்கு கார்பெண்டர் பற்ற ஒன்று இருக்கு. அப்புறம் இது முக்கில் அண்ணா, ஒரு பில்டிங்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இது கோவிந்த் அண்ணா, டெம்போ ஓட்டுறாரு. அப்புறம் 4வது அமுல் அண்ணா, இவர் வேலைக்கெல்லாம் போகல சார். இந்த பில்டிங் பல வருஷமா மூடி இருக்கு. சாயந்தரமா நாங்க அங்க குடிக்கிறதுக்காக போவோம். அந்த பில்டிங்ல இருந்து எம்ஜி ரோடு போறதுக்கு வேற வழி இருக்கு சார். அந்த பக்கம் ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா. நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு அந்த பொண்ணு கூட. நேகா மாதிரி அவளை முதல்ல ரேப் பண்ணீங்க, அப்புறம் வீடியோ எடுத்திருக்கீங்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணிருக்கீங்க? நிறைய சார். ஆனா நாங்க யாரையும் கொலை பண்ணல சார். கொல்லலையா? ஆமா சார், நாங்க கொல்லல. இவளை ஏன் கொன்னீங்க? போயிடுவா. உங்க பொண்ணுக்கு சொந்தமான பொருள். இதை நாங்க அக்யூஸ்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தோம். சோனாவோட இந்த அநியாயத்துக்கான போராட்டத்துல பேர் தெரியாத நிறைய பேருக்கு நியாயம் கிடைச்சது. ஆனா மனித நேயங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. அதோட தேவை எல்லாமே மனுஷங்க எல்லாருமே மனித நேயத்தோட நடந்துக்கோங்க. என்னோட சேர்ந்து ஒரு அழகான சமூகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனந்த கண்ணீர் கண்ணிலேருந்து வந்தாலும் அந்த நகரத்தோட அணைஞ்சு போன விளக்குகள் பல. எல்லா நகரங்களும் அவங்க இழந்த அடையாளங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொல்யூஷன் நகரத்தை கொண்டுகிட்டு இருக்க, இந்த பக்கம் குற்றங்கள். சாதாரண மக்கள் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. சர்வைவல்காக எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர் விட ஒருத்தர் வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கும் இல்ல. இதனால வரப்போற காலங்கள்ல இன்னும் குற்றங்கள் நடக்கும். நாம நம்மளோட நகரங்களை இந்த மாதிரி பிரஷர்ல இருந்து காப்பாற்றணும். சோனா ஒரு வளர்ந்து வர பேட்மிண்டன் பிளேயர். ஒரு கொடூரமான ராத்திரி அவ குடும்பத்தோட கனவை எல்லாத்தையும் சுக்குநூறாக்கிடுச்சு. கருத்து கணிப்பு படி ரேப் அண்ட் மாலஸ்டேஷனுடைய 70% கேசஸ் இங்க ரிப்போர்ட் பண்றதே கிடையாது. அதனால பெண்கள் இந்த விஷயத்துல அமைதியா இருக்க கூடாதுன்ற தைரியத்தை பெண்களுக்கு நாம கொடுத்தே ஆகணும். கிரிமினல்ஸ்க்கு தண்டனை வாங்கி தரலான்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இப்ப நான் உங்க கிட்ட இருந்து விடை பெறேன். கிரைம் பேட்ரோல் சத்தார்ல இன்னொரு கேஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பர்ட்டோட விஷனோட வந்து அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, கிரைமுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்றதுதான். ஜெய் ஹிந்த்.